श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओं तत्सत्। बृहदारण्यक उपनिषत् கடந்த சத்சங்கத்தில் இந்த 6வது அத்தியாயத்தில் வர 2வது பிராமணத்தினை ஆரம்பித்து அதில் முதல் 7 மந்திரங்களுடைய அர்த்தம் குரு சிஷ்யர்களுடைய இன்ட்ரடக்ஷன் நடந்துச்சு. அதில் அப்புறம் இந்த பிராமணத்துக்கு பேர் கர்ம விபாக பிராமணம் அப்படின்னு சொல்லப்படுறது. இல்லைன்னா பாப்புலராக இன்னொரு பேர் பஞ்சாக்னி வித்யா பிராமணம், பஞ்சாக்னி பிராமணம். இந்த பஞ்சாக்னி வித்யா சாந்தோக்கிய உபனிஷத்தில் நம்ம ஆல்ரெடி படித்தது தான், அதே தான். ஆனால் அங்கங்கே மந்திரங்களுக்குள்ள பதங்கள் கொஞ்சம் வேறு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் திரும்பி இன்றைக்கி இன்னொரு வாட்டி கேட்குறோமா, சில புது விஷயங்களும் நமக்கு தெரியப்படும். அப்படி அந்த இன்ட்ரடக்ஷன் கதையாக சொல்கிற 7 மந்திரங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, ஸ்வேதகேது அனி அருணனுடைய பிள்ளை இருக்கார். அவர் இது இவங்களெல்லாம் பாஞ்சால தேசத்தில் இருக்காங்க. பாஞ்சால தேசத்துக்கு ஒரு ராஜா இருக்கார். அவர் ஜெய்வலி பிரவாகண ஜெய்வலி అని அவருக்கு பேர். ஜெய்வலி ராஜா அவர் தான் இங்கே குருஸ்தானம்లో இருக்க போகிறாரு. கொஞ்சம் வித்தியாசமான இது ஒன்று தான் நம்ம இப்படி பார்க்குறோம், ஒரு க்ஷத்திரியனு குருவாக இருக்கிறது. இந்த ஸ்வேதகேது இந்த ஆருணிக்கு இன்னொரு பேர் கௌதமானு கூட கூப்பிடப்படுறது. அந்த ஸ்வேதகேதுவா இதே ஸ்வேதகேதுவா நமக்கு அந்த டிஸ்கஷன் எல்லாம் தேவையில்லை. ஆனால் இவனும் அப்பா கிட்டவே இங்கே படித்தது போல் அங்கே குரு கிட்ட வெளியில் போயிட்டு வந்தார். போனதுக்கப்புறம் கூட அகங்காரம் அது கொஞ்சம் ஆரோகன்ஸாகவே இருக்கார். அப்பா கேட்டார், அந்த கதையில் அங்கே இருக்கு. இங்கே அப்பா கிட்ட தான் படித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பிராமணர்கள் தானே எப்பாவது வேணும்னா ராஜா கிட்ட போகலாம், ஏதாவது கேட்குறதுக்கு போகலாம், சும்மா இவரோட பாண்டித்யத்தினை காட்டுக்கிறதுக்கு போகலாம். அப்படி ஒரு நாள் அந்த ஜெய்வலி ராஜ்யத்துக்குள்ளே போனார், ராஜபவனத்துக்குள்ளே போனார். அவர் இந்த பையனை குமாரா அனி கூப்பிட்டுட்டு, என்ன சின்ன பையன் தானே, 12 வயசு அப்படி இருக்கும், நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு படிச்சிட்டிங்களா அனி கேட்டால், படிச்சிருக்கேன். ஆனால் படித்தவனுக்கிட்ட இருக்கிற வேண்டிய வினயம் அவனுடைய நடவடி, வாக்கிங் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கிங் ஸ்டைல்லோன்னே தெரியும். அந்த ராஜா ரொம்ப அவரும் சாஸ்திர விஷயம் உபாசனை இதெல்லாம் படித்து தெரிஞ்சிருக்கிறவர் தான். அதனால் அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும் இல்லை, கேட்குறாரு. 5 கேள்விகள் கேட்டார். சரி அப்படியா, குட் அப்படின்னு கேள்வி கேட்டார். 5 கேள்விகள், அதுதான் முக்கியம். அதில் அது கேள்விகளுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஒன்று ஜனங்கள் லோகத்தில் ஜீவராசிகள் மரணத்துக்கு அப்புறம் வேறு வேறு மார்க்கங்களை கூட எங்கே போவாங்க, எந்த விதமாக
வேறு வேறு மார்க்கங்கள மூலமாக போவாங்க, அப்புறம் திரும்பி வருவாங்க. 2 கேள்விகள் இது. முதல் கேள்வி எப்படி போவாங்க அது தெரியுமான்னா தெரியாது அப்படின்னு சொன்னார். சரி எப்படி திரும்பி வருவாங்க அது தெரியுமான்னா அதையும் தெரியாதுன்னு கேட்டார். போகிற வழி வர வழி. 3வது கேள்வி வந்து எதனால ஸ்வர்கலோகத்தில் பாப்புலேஷன் கம்மியாகவும் ரஷ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டார். ஓகே, இது பதில் பார்க்கும்போது நம்ம கடைசியில் தெரியும் நமக்கு. அது கேள்வி ஃபன்னியாக இருக்குது இங்கே பார்த்தா. அப்புறம் 4வது கேள்வி தான் முக்கியமான கேள்வி. அங்கே தான் அடுத்த 4 கேள்விகள் செகண்டரின்னு சொன்னோம். இங்கே வந்து போன ஜீவன் வந்து திரும்பி இந்த லோகத்துக்கு வரும்போது எந்தெந்த ஸ்டேஷன்ஸு, எந்தெந்த ப்ராசஸ், ஸ்டேஜஸ் அது முடிச்சுட்டு வருவான், அந்த ஸ்டேஜஸ் அது தெரியுமா உனக்குன்னு கேட்டார். தெரியாது அப்படின்னு சொன்னான். எல்லாத்துக்கும் நைத்தி. 5வது கேள்வி வந்து எந்த சாதனைகள் வந்து இந்த பித்ருயானம், தேவயானம், இன்னொரு அப்படின்னா கிருஷ்ணகதி, சுக்லகதி இதுக்கு லீட் பண்ணுறதுக்கு என்னென்ன சாதனங்கள் காரணமாக இருக்கு அப்படின்னு 5வது கேள்வி. சரி, இது எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இவனுக்கு எதுவுமே தெரியாதனால கொஞ்சம் வருத்தப்பட்டான். ராஜா வந்து சரி பரவாயில்ல, நீ இருந்துக்கோ, எவ்வளோ நாள் வேணுமுன்னா இருந்துக்கோ அப்படின்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்தாரு தங்கறதுக்கு. ஆனால் இவனுக்கு அவமானம் ஆகிடுது. இவ்வளோ இப்படிப்பட்ட கேள்விகள் எதுவுமே எனக்கு தெரியல. எங்கள் அப்பா வந்து உனக்கு படிப்பு முடிஞ்சிச்சிரான்னு சொன்னார். இப்போது ராஜா மேலே கோபம் இல்லை, ஆனால் அவனுக்கு இங்கே கொஞ்சம் வெக்கமாக ஆகிடுது. அதனால உடனே வேகமாக இல்லை நான் இங்கே தங்கலைன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வேகமாக போனாருன்னா கோபத்தோடு போனார். போயிட்டு அப்பா கேட்டார். அங்கே சொல்கிறாரு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆயிடுச்சு, எங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. அந்த ராஜன்ய பந்து, அவர் ராஜா இல்லை, ராஜஸ்தான் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. பிரம்மபந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அந்த ராஜன்ய பந்து ஜெய்வலி என்னமோ 5 கேள்விகள் கேட்டால் எனக்கு ஒன்றுக்கும் பதில் சொல்ல தெரியல. நீங்கள் என்னமோ எனக்கு படிப்பெல்லாம் முடிச்சு போச்சு அப்படின்னு சொன்னீங்க. என்னதான் படிப்பு சொல்லி கொடுத்தீங்க, எனக்கே ஒன்றும் பதில் அதுக்கு தெரியலன்னா. அப்போ சொன்னார், ரொம்ப கோச்சுக்காத, வருத்தப்படாது, நான் எனக்கு தெரிஞ்சது என்னமோ அது எல்லாமே உனக்கு சொல்லி கொடுத்தேன். அப்படின்னா இந்த 5 கேள்விகளுக்கு பதில் எனக்கும் தெரியாது, அதனால் நான் உனக்கு சொல்லி கொடுக்கல. இப்போ என்ன போச்சு, வா 2 பேரும் போய் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா பையன் தானே, நான் வரல, நீங்கள் போய் படிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. நிறைய வாட்டி குழந்தைகள் இப்படி தான், அம்மா நீ போய்க்கோ, வரல. பாப்பா அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து கௌதமா பிராமணன் கிளம்பி போனார். போயிட்டு ராஜா கிட்ட அவர் எல்லாம் நல்லா சத்காரம் பண்ணி எல்லாம் செஞ்சு இருந்தார். வந்து பிராமணன் வந்தாச்சுன்னா உடனே ராஜா காலு கை எல்லாம் அலம்பி அப்புறம் விருந்து எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன வேணும், என்ன வரம் வேணும். ஏன்னா பிராமணன் எதுக்காக வருவார், ஏதோ அவசரத்துக்கு வருவார். கடந்த கிளாஸில் இன்ட்ரடக்ஷன் நிறையாவே பேசியிருக்கேன். இப்போ சீக்கிரம் நம்ம இந்த கண்டம் முடிக்கணும். சரி, இப்போ என்னென்னா எனக்கு எந்த வரம் வேண்டாம், எங்கள் பையனுக்கிட்ட நீங்கள் கேட்ட 5 கேள்விகளுக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லி உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னா. அப்படியெல்லாம் நான் பிராமணர்களுக்கு உபதேசம் பண்ணுற அர்ஹத்தை எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும் இந்த வித்யை, இந்த பஞ்சாக்னி வித்யை, பஞ்சாக்னிகள் அது வித்யை இருக்கேன்னு பிராமணர்களுக்கு தெரியும் தவிர அது எப்படி உபாசனை பண்ணுறவனேது பிராமணர்களுக்கு தெரியாது. அதனால் பரம்பரை அது எங்களை சத்திரியர்கள் கூட தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஆனால் நீங்கள் பார்த்தா இவ்வளோ வினயத்தோட பிராமணனாக இருந்தவங்க அகங்காரப்படாமல் இப்படி வந்து வினயத்தோடு கேட்பீங்க.
இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கீங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தராமல் இருக்க முடியல, என்ன பண்ணலாம்? என்ன சொல்லித்தரணும்னா நீங்கள் சிஷ்யனாக ஒத்துக்கணும் முதல்ல. அப்போன்னா சிஷ்யன் நீங்கள் அந்த பாவத்துக்கு வந்து அது என்ன நான் சிஷ்யனாகவே வந்துடுறேன். ஆனால் ஒன்றும் பிராமணனால் நீங்கள் சிஷ்யனான முறைப்படி எப்படியோ அதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம், வாயால் சொன்னால் போதும் நான் உங்கள் சிஷ்யனாக இருக்க போகிறேன் அப்படின்னு வார்த்தையாக சொன்னால் போதும், எந்த ரிச்சுவலும் தேவையில்லைன்னு. ஸோ டீச்சிங் அண்ட் லெர்னிங் అనేది வந்து குரு சிஷ்யானே இதெல்லாம் நம்ம கதையாக தோணும். எதுக்கு அவ்வளோ சொல்லி வச்சுருக்காங்கன்னா அந்த பாவனை உனக்கு உள்ளே வரலன்னா, இந்த ஹியூமிலிட்டி வரலன்னா குரு என்ன டீச் பண்ணாலும் நமக்குள்ளே இறங்காது. இது கஷ்டிதம், இது கஷ்டிதம். அதுக்காக தான் நமக்கு இந்த கதை இந்த விஷயம் தெரிவிக்கிறது. சரி, அவர் அப்படியே முறைப்படி நான் ஏற்றுக்கிறேன்னா அவர் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பொதுவாக இப்போ வரைக்கும் டீச் பண்ணல நாங்கள். அதனால் உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் யாருமே எங்கள்கிட்ட ஒரு குற்றம் பார்த்து க்ஷத்ரியன்னு சொன்னதில்லை. அதனால் நீங்கள் கூட என்கிட்ட ஒன்றும் குற்றம் பார்க்கக்கூடாது. ஆனால் நீங்கள் இந்த விரும்பி கேட்கறதுனால நானும் உங்களுக்கு அந்த முறையில் சொல்லித்தரேன்னார். மேபி அப்போ வந்து தான் இது பிராமணுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரி, இது 7வது மந்திரம் வரைக்கும் நடந்த கதை. அதுக்கு பிறகு இப்போது இல்லை 8வது மந்திரம் வரைக்கும் இதெல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே 8வது மந்திரம் வரைக்கும் அதெல்லாம் கூட படிச்சிருக்கேன் கடந்த சத்சங்கத்தில். இப்போது இந்த 9வது மந்திரத்திலிருந்து ஆரம்பித்து கடைசியில் 16வது மந்திரம் வரைக்கும், முக்கியமாக 14வது மந்திரம் வரைக்கும் இங்கே ஜெய்வலி ஆச்சாரி இப்போ அவர் 4வது கேள்விக்கு தான் முதல்ல பதில் கொடுக்குறாரு. அவங்க கேள்வி கேட்ட அந்த ஆர்டரில் அப்படியெல்லாம் இல்லாமல் அடுத்த கேள்விகள் எல்லாம் சேர்ந்து 15, 16லேயே அதுக்கு பதில் முடியும். அப்போது என்னது 4வது கேள்வி. ஸோ ஜீவா என்ன கோஸ் த்ரூ என்னென்ன ஸ்டேஜஸ் மூலமாக போவா, இன்னொரு ஃபிசிக்கல் பாடி எடுக்கிறதுக்குள்ள என்னென்ன ஸ்டேஜஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து நான் மந்திரங்கள் இப்போ முதல்ல படிக்கலை. ஏன்னா உங்களுக்கு ஃபுல் அந்த ஜிஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் மந்திரம் கிடிக்கின்னு படிச்சுட்டு அதில் முக்கியமான வார்த்தை 1, 2 ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு ஜஸ்ட்டு இண்டிகேட் பண்ணுவேன், அவ்வளோ போதும். 5 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த கடைசியில் மனுஷன் இறந்ததுக்கப்புறம் பண்ணுற அந்த தகன சம்ஸ்காரம் வந்து அந்தேஷ்டின்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து சரீரத்தனே அக்னிலோ ஆகுதி பண்ணுறது. மனுஷனுக்கு ஹிந்து இந்த சனாதன தர்ம இதில் பார்த்து வைதிக தர்மத்தில் 41 சம்ஸ்காரங்கள் ஒரு மனுஷனுக்கு நடக்கணும். 41. அதில் கடைசியாக நடக்கிற சம்ஸ்காரம் இந்த அந்தேஷ்டி சம்ஸ்காரம். இவனு வந்து இவனுக்கு அந்த அந்தேஷ்டி சமயத்தில் வைக்கிற அந்த ஃபயர் அக்னி வந்து இவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் சமயத்தில் எந்த அக்னியை சாட்சியாக வச்சு அக்னியை வச்சு ஏற்றி கல்யாணம் பண்ணி அன்னைக்கிலிருந்து இருக்கிற அந்த கார்ஹபத்திய அக்னி, அதே அக்னி அது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். 20 வருஷமாக 30, 40, 100 வருஷமாக அதே அக்னின்னு வச்சு தான் அந்த மனுஷனுக்கு கடைசி சம்ஸ்காரம் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த 41 சம்ஸ்காரங்களுக்குள்ள நிறைய வந்து ஒரு மனிதனுக்கு வேறு யாரோ பண்ணணும், அம்மா அப்பா பண்ணணும். சின்ன வயசுலேருந்து எங்கேருந்து ஆரம்பித்து கர்ப்பாதானங்கிட்டேருந்து ஆரம்பிச்சு அது கூட சம்ஸ்காரம் தான். ஸோ இப்படி பண்ணுவாங்க. ஆனால் நடுவில் இந்த 41ல் இவன் செய்ய வேண்டிய சில பல யக்னங்கள் சொல்லப்பட்டது பிராமணனுக்கு. இந்த அக்னிஹோத்திரியாக இருக்கிற பிராமணனுக்கு இல்லை அக்னிஹோத்திரம் செய்கிற எல்லா க்ஷத்திரியனும் பண்ணுவான், அக்னிஹோத்திரம் பண்ணலாம். அவனுக்கு இந்த நிறைய வேறு யக்னி யாகங்களும் அதில் இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு. அது கூட சம்ஸ்காரம்தான். இது இவன் செய்கிற நித்திய நைமித்திக கர்மங்கள் இல்லாமல்
பித்ருகளுக்கு ஸ்ராத்தம் வைக்கிறது அதெல்லாம் இல்லாமல், சந்தியாவந்தனம் இல்லாமல் இவனுக்கு மொத்தம் 41 சம்ஸ்காரங்கள். சரியா? அப்போது இந்த தகன காரியம் பண்ணுற சமயத்தில் என்ன நடக்கிறது? இவனை கொண்டு போய் நெருப்பில் வச்சுட்டு கொளுத்துறோமா, அங்கே இவனுக்கு அந்த அக்னி தேவதா இவனுக்கு அடுத்த இன்னொரு போய் மறுபடியும் சரீரம் எடுக்கிறதுக்காக அக்னி தேவதை ஒரு கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம தேகம்னு சொல்லணும். ஆனால் சூக்ஷ்ம தேகம்னு நீங்கள் லிங்க சரீரம் நினச்சிக்குவீங்க. அவனு லிங்க சரீரம் அது அப்படி தான் இருக்கு. இன்விசிபிள் அனதர் ஃபிசிக்கல் பாடி கொடுப்பாராமா. சரி, ஃபிசிக்கல் பாடியாக இருக்கிறதுனால அது விசிபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொரோனா விசிபிளாக இருந்துச்சு, என்ன அமீபா இருந்துச்சா? இல்லையே. அதுக்கு ஃபிசிக்கல் பாடி இருக்கு, கண்ணுக்கு தெரியல. ஸோ சாதாரணமாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத போல் இன்னொரு ஸ்தூல தேகம் தான் சொல்லணும். அது கொடுப்பார். அது தெரியாது. அப்போ அப்படின்னு அர்த்தம். அந்த அவர் கொடுக்குற இன்னொரு சரீரம் கூட 5 பஞ்சபூதங்களோடு தான் சேர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸோ இவனுக்கு அடுத்தது என்ன பாடி வரணும்னு இவனுக்கு கர்ம மேலே ஆதாரப்பட்டிருக்கும் இல்லையா? அப்போது இந்த அக்னி தேவதை கொடுத்த இந்த சரீரத்துக்கு ஒரு தனிப்பட்ட பேர் இருக்குது. ஜலமயி சரீரம், ஜலீய சரீரம். ஏன்னா பஞ்சபூதங்கள் காம்பினேஷனாக இருந்தால் கூட அதில் வாட்டர் கண்டென்ட் % வில் பி மோர். ஆமாம், ஜலமயி சரீரம், ஜலீய சரீரம், ஜலப்பிரதான சரீரம். ஓகே, அதுதான் அப்புறம் ஃபுல் ஃபிசிக்கல் பாடியாக டெவலப் ஆகி வெளியில் வரப்போகிறது. சரி, இது ஜலப்பிரதானமாக இருக்கு. இல்லைன்னா இது அம்மய சரீரம். அம்மய இல்லை, அது ஆக்சுவலி அப்பமய அம்மய சரீரம், வாட்டர் ஓரியன்டட் நிறைய. அப்புறம் ஏன் அப்படி கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், இவன் இப்போது மரண சமயம் வரைக்கும் இவன் ஜீவித காலம் மொத்தத்தில் இவன் செஞ்ச நிறைய ஆகுதின்னு சொன்னாவே அதில் ஜல பதார்த்தந்தான், திரவ பதார்த்தம் தான் நிறைய இருக்கும். பொதுவாகவே அக்னிஹோத்திரம்னா அது சின்னதாக கொஞ்சம் பிரச்சனை. பால் தான் நிறைய பயஸ் ஊற்றி தான் பண்ணுவாங்க. அது ஜலமயம் தானே. நடுவில் அப்பப்போ நிறைய ஜலமும் உபயோகப்படுத்துவோம். இல்லை லிக்விட் ஃபார்மில் இருக்கிற வேறு நெய் இதெல்லாம் போட்டால் கூட மொத்தத்தில் இவன் ஆகுதி பண்ணதெல்லாம் நிறைய % பால் தண்ணி இதெல்லாம் இருக்கிறதுனால இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜலமயி சரீரம். அதனால் இப்போது இவன் 4 இருக்குது இவனுக்கிட்ட. இப்போது என்ன இருக்குது? ஆத்மா இருக்குது, காரண சரீரம் இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, ஜலீய சரீரம் இருக்குது. அதுக்கப்புறம் இவனு இப்போ ட்ராவல் பண்ணணும். சரியா? இந்த ஜலீய சரீரம் தான் அப்புறம் ரிஃபைன் ஆகி கடைசியில் நிறைய ரிஃபைன் ஆகி 5வது ஸ்டேஜ் முடியறதுக்குள்ள கிராசஸ்ட் பாடி வந்துடுது. இந்த 5 ப்ராசஸ் ஸ்டேஜஸ்ன்னு 5 யக்னங்களாக உபமானம் கம்பேர் பண்ணி சாஸ்திரம் உபனிஷத்து சொல்கிறது. இப்போ இங்கே இந்த ஜலீய சரீரத்தின் இப்போது அடுத்த யக்னம் அடுத்த ஸ்டேஜில் ஆஃபர் பண்ணணும். என்ன இப்போ ஆஃபர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இந்த ஜலீய சரீரம் தான் இருக்குது. எதில் ஆஃபர் பண்ணுறோமோ தானே திரவியம்னு சொல்கிறோம். அந்த திரவியம் அடுத்த எந்த அக்னிலோ இது ஆகுதி பண்ணணும், அந்த அக்னி ஒன்று இருக்கும். அப்புறம் ஆகுதி பண்ணதுக்கப்புறம் என்ன தான் அதில் என்ன வரும், பலம் என்ன வரும் அப்படின்னு கேள்வி வரும். ஸோ இப்போ இந்த 5 ஸ்டேஜஸ் பார்க்கும்போது 3 விஷயங்களை நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். 3 விஷயங்கள். அது 3த்துன்னு ஒரு டேபிளாக சொல்லிட்டா கதை முடிஞ்சு போச்சு, ஈஸியாக இருக்கும். என்ன சொன்னேன்? இப்போது ஒன்றும்
ஆஃபர் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கணும் திரவியம். இப்போதைக்கு இவன் ஜலிய சரீரமாக இருக்கிறான். இப்போ இது வந்து அடுத்த அக்னியில் போடணும். அந்த அக்னிக்கு ஒரு பேர் இருக்கணும். எல்லாம் ஒன்றே அக்னி இல்லை. அதுக்கப்புறம் அதுலேருந்து வர ப்ராடக்ட்டு வேறாக இருக்கும். அப்போது 3 காலம் இப்படி போட்டால், அப்புறம் இங்கே 5 போட்டால் டேபிள் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு விஷயமும் புரிஞ்சு போயிடும். ஸோ மேலே காலத்தில் 3 என்ன போடணும்னா திரவியம், அக்னி, பலம். அப்போ முதல் திரவியம் என்ன? ஜலீய சரீரம் ஸ்வர்க அக்னிலோ போடணும். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட்டு வார்த்தை மட்டும் கேட்டுக்குங்கோ. இதுக்கு ஆக்சுவலாக கருத்து என்னன்னு கடைசியில் தெரியும். ஓகே, ஸ்வர்க அக்னிலோ போடணும். அதில் வந்து என்ன பலம் வரும்? சோம சரீரம் வரும். இப்போ சோம சரீரம் வந்து திரவியமாயிடுச்சு, 2 காலத்தில் வரும். அது வந்து பர்ஜன்ய அக்னிலோ போடணும். பர்ஜன்யம்னா மேகம், மேக அக்னிலோ போடணும். மேக அக்னியில் போட்டதுக்கப்புறம் என்ன பலம் வரும்? விருஷ்டி சரீரம் வரும். அப்போது விருஷ்டி சரீரம் 3வது காலத்தில் திரவியமாயிடுது. அப்போ அந்த விருஷ்டி சரீரத்தினை பிருத்திவி அக்னிலோ ஆகுதி பண்ணணும். பலமாக வெளியில் என்ன வருது? ஔஷதீய சரீரம் வரும். ஔஷதீய சரீரம். இப்போ 4வது காலத்தில் அந்த ஔஷதீய சரீரம்தான் திரவியமாகிறது. அது எங்கே போடணும்? புருஷ அக்னிலோ போடணும். பலமாக என்ன வரும்? ரேத்த சரீரம் வரும். அந்த ரேத்த சரீரம் இப்போ 5வது கடைசி ஸ்டேஜிலோ ரேத்த சரீரமாக இருக்கிற திரவியம் யோஷாக்னிலோ போடணும். யோஷாக்னிலோ போடணும். அப்புறம் கடைசி ஃபைனல் ப்ராடக்ட் என்ன வருமானா மனுஷ சரீரம் வரும், இல்லை புருஷ சரீரம் வரும். அவ்வளோதான். இது பஞ்சாக்னி வித்யா உபாசனா. சரி, இப்போ இங்கே சில விஷயங்கள் இது கூட சேர்ந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்கே விஷயம் வந்து உபாசனை இல்லையா? விஷயம் வந்து உபாசனை. அதனால உபனிஷத்து வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஜீவாஸ், அது மனுஷனை பற்றி மட்டும்தான் பேசுறது. சரியா? ஆனால் இங்கே எந்த சந்தேகமும் நம்ம எழுப்பி கேட்கக்கூடாது. என்ன சந்தேகம்? எப்படி? எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலையே, கதை நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். என்னன்னா சார், இப்போது அக்னியில் போட்டு இறக்கும்போது அக்னி தேவதை தான் ஜலிய சரீரம் கொடுப்பார். லோகத்தில் வேறே மதம் நிறைய மக்கள் வந்து இருக்கிறதே இல்லையே, பொதிக்கு தானே வைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? அது கேட்கக்கூடாது. அந்த மாதிரிங்க உபனிஷத்து. ஏன்னா உபனிஷத்தோட நோக்கம் வந்து இது எல்லா ஜீவராசிகளும் கரெக்டாக எப்படி ஆகும்? இது வந்து உபாசனா, இமேஜினேஷன், இமேஜினரி கல்பனை. பர்பஸ் என்ன? உன்னை உபாசனை பண்ணி வச்சுட்டு உனக்கு கிரமமுக்திக்கு பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு வழி காட்டுறதுக்கு. அப்போது இங்கே நீங்கள் வேறு அவங்க எப்படி போவாங்க, இவங்க எப்படி போவாங்க, இதெல்லாம் கேட்காதே. ஏன்னா விஷயம் உபாசனால உபனிஷத்து டீல்ஸ் ஓன்லி வித் த ஹியூமன் பீயிங்ஸ். சரியா? அதனால் அப்புறம் அவங்க பிறக்க மாட்டாங்களா திரும்பி? அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அப்புறம் இன்னும் பதில் கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, உபனிஷத்து வந்து புனர்ஜன்மம் எப்படி வருது అని சொல்கிறதுக்காக உபனிஷத்து இந்த விஷயம் சொல்லலை. அப்புறம் 2வது முதல் பாயிண்ட் சொல்லிட்டு ஆல்ரெடி, உபாசனா இஸ் த பிரதான அம்சம். புனர்ஜன்மக்கு விஷயம் முக்கியம் இல்லை உபனிஷத்துக்கு. அதனால் அவங்களுக்கு நீ அப்படி கேட்குற அடுத்த மதம்னு சொல்லி, செடி கூட ஒரு ஜீவதா, ஒரு செடிக்கு எப்படி வருது? அதனால் இதெல்லாத்தையும் கேள்வி கேட்க வேண்டாம். அதுக்கு வேறு ஏதோ விதமாக இன்னொரு ஜென்மம் வரும், இன்னொரு விதமாக ஒரு ஜென்மம் வரும். அது பற்றி இப்போ நம்ம தலை அடிச்சுக்க வேண்டியதில்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா முக்கியமானது, இது கேட்குறவனுக்கு
நமக்கு வைராக்கியம் வரணும். உபனிஷத்து வந்து ஒரு மனிதனுக்குள்ள வைராக்கியம் எப்படி வரணும் வைக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம். அதனால வைராக்கியம் எதுக்கு சார்? எப்படி இந்த அந்தம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற இந்த சம்சார சக்கரத்தை எப்படி பிரேக் பண்ணுறது? இது இஸ் நாட் எ ஸ்டோரி கோயிங் அப் அண்ட் கம்மிங் டவுன். சரி போகிறா இப்படி வரா, இல்லை எல்லாருக்கும் சொல்லுவேன் அவங்களெல்லாரா அவங்க இப்படி போயிட்டு இப்படி வராங்க, அது முக்கியம் இல்லை. எதுக்கு இந்த சக்கரத்தில் மாட்டிக்கிட்டு இது ஏதாவது கேன் வி பிரேக் திஸ் சைக்கிள் ஆஃப் சம்சாரா? இப்போ அதுக்கு உனக்கு வைராக்கியம் வரதுக்கு இது மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம டீல் பண்ணணும் இதை. அப்புறம் ஒரு மந்திரத்தில் உபனிஷத்து என்ன பண்ணுறது, இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு வந்தபோது அந்த உபாசனாவுடைய டீட்டெயில்ஸும் சிலது கொடுக்கறது. டீட்டெயில்ஸ் அப்படி என்ன அர்த்தம்? இங்கே அக்னி என்ன அக்னி அன்னம் அங்கே பார்த்தா பிருத்வி அன்றீங்க, மேகம் அக்னி அன்றீங்க, புருஷனும் ஸ்திரீ அக்னி அன்றீங்கன்னு. ஸோ அதுக்கு என்ன விளக்கம்? அதேபோல் சரி அக்னின்னு வச்சுக்கிறோம். அக்னின்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்கும்? ஃப்ளேம்ஸ் இருக்கும், இல்லை முதல்ல புகை இருக்கும் இல்லையா? புகைக்கு அப்புறம் ஃப்ளேம் வரும், அதுக்கப்புறம் அதுலேருந்து நெருப்பு பொறி வரும், சாம்பல் வரும். இதெல்லாம் என்ன? அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறதாங்க உபனிஷத்தை. கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணி உபாசனன்னு எலாபரேட் பண்ணுறது. அதை படித்து அதில் ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் நான் சொல்லுவேன். எல்லா இதிலும் வரும் இது. எல்லாத்துக்கும் இப்போது நெருப்பு இருக்கு, நெருப்பு என்ன நெருப்பு? இந்த நெருப்பா? இந்த நெருப்புன்னா இதுக்கு புகை, இதுக்கு வந்து அப்புறம் ஃப்ளேம்ஸு, இதுக்கப்புறம் நெருப்பு ஸ்பார்க்ஸ்க்கு அப்புறம் அந்த என்னது சாம்பலான தூசி ஏதோ இதெல்லாம் சொல்லும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் முக்கியமான பதங்கள் வரும்போது அது பார்க்குறோம். ஸோ இப்படி மனசில் வச்சுக்கிட்டு இது எல்லாமே பார்த்தா இப்போது 9வது மந்திரத்தில் எல்லா பதத்துக்கும் இப்படி அர்த்தம் சொல்ல வேண்டியது இல்லை. உங்களுக்கு படிக்கும்போதே சிலது புரியும். 1 or 2 வேர்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் இது மட்டும் சொல்கிறேன். இப்போது 9வது மந்திரம் படிக்கிறேன். असौ वै ब्रह्मलोकः अग्निर्गौतमा तस्य आदित्य एव समिद्रश्मयो धूमः अहरच्चिः दिशो अंगाराः अवान्तरदिशो विस्फुलिङ्गाः तस्मिन् एतस्मिन् अग्नौ देवाः श्रद्धां जुहते तस्य आहुत्यै सोमो राजा संभवति. கௌதமா பார்த்தீங்களா, அவன் பூரா அந்த ராஜா ஜெய்வலி பேசுகிறாரு. அதனால் சொல்கிறாரு, ஒரு ராஜா ஜெய்வலி இங்கே இந்த ஆகுத்தி ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கப்புறம் இவன் எப்படி தான் இவன் ஒன்றும் பண்ணலையே, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் அப்படி இருக்கான். இங்கே ஆகுத்தி யார் பண்ணுவான்னா அவனுடைய லிங்க தேகத்தில் இருக்கிற அந்தந்த தேவதர்கள் தான். அதனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் தேவாஹா ஸ்ரத்தாம் ஜூஹதே, ரொம்ப ஸ்ரத்தையோடு அந்த தேவதைகள் இந்திரிய தேவதைகள் அவங்க ஆகுதி பண்ணிகிட்டே இருப்பாங்களாமா இவனுக்காக. அப்புறம் இவன் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுவானேது பார்த்திங்களா, 2வது ஸ்டேஜுக்கு போவானே. கடைசி லைன் பார்த்துட்டு ஆகுத்தியை சோமோ ராஜா சம்பவதி அப்படின்னா சோம சரீரம் வருதுன்னு சொன்னேன் இல்லையே இவனுக்கு அடுத்தது. அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் வருது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த நடுவில் அக்னௌ கௌதம தஸ்ய ஆதித்யா. இங்கே அக்னி అనేది ஆதித்யனால சிம்பல் அது சொல்லி சமித்ரஷ்மயோகோ தூமஹ. இப்போ அந்த அக்னி இங்கே ஜலமயி ஜலீய சரீரம் அనే விஷயம் இங்கே வந்து உபனிஷத்து சொல்லலை சரியா. இங்கே அந்த பர்டிகுலர் வார்த்தைனை வந்து இங்கே சொல்லாமல் சுற்றி இருக்கிற அந்த அக்னியிலிருந்து அடுத்த வர புகை
அப்புறம் நெருப்பு, ஃப்ளேம்ஸ், அது எல்லாத்தையும் சொல்கிறது. தூமஹா சமிதிஹி சமி சமி சமிதிர அஸ்மயோஹோ தூமஹா. அச்சி అంటే ஃப்ளேமு, அது எல்லாமே திசைகளாமா. பார்த்தீங்களா, கம்பேர் பண்ணுறது திசைகள் அது எல்லாமே. அப்புறம் அங்காராகன்னா அந்த எம்பர்ஸு, உடஞ்சி போன அந்த ஃபயர் பீஸ் ஒன்று அப்படியே சிகப்பு அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, ஆறு பொறி, நெருப்பு பொறி, அது எல்லாமே அவாந்தர திசாக, நடுவில் இருக்கிற டைரெக்ஷன்ஸு. ஸோ கம்பேர் பண்ணுறது ஒன்றுக்கு ஒன்று. எல்லா மந்திரத்தில் இப்படி அதுக்கு வேறு வேறுగా கம்பேர் பண்ணும். அப்புறம் விஸ்புலிங்காக, விஸ்புலிங்காகனா தான் ஸ்பார்க்ஸு, கொஞ்சம் நல்ல நெருப்பு, அதுக்கு என்ன, அதான் எம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கறி எரிஞ்சிட்டு அப்படி சகப்பாக இருக்கு, துண்டு அந்த மாதிரி. ஸோ இப்படி கம்பேரிசன் பண்ணி நமக்கு முக்கியமான வார்த்தை தேவாக ஸ்ரத்தாம் ஜூஹதி, அந்த வார்த்தை முக்கியம். அப்படின்னா இந்த உபாசனை பண்ணுறவனு ஸ்ரத்தையோடு பண்ணணும், இல்லைன்னா பலிக்காது. அதனால இவன் சோம சரீரம் அடைவான். அதுக்கடுத்த மந்திரத்தில் பர்ஜன்யோவா அக்னிஹி கௌதமா தஸ்ய சம்வத்சர ஏவ சமித்ரப்ராணி தூமோ வித்யுத் அர்ச்சிரஷ்மி அஷ்மி நிரங்கார அஸ்மய அங்காராः ஹ்ராதுः அனோம் ஹ்ராதுனயः விஸ்புலிங்கः தஸ்மின் ஏதஸ்மின் அக்னௌ தேவாः சோமாகும் ராஜானம் ஜூஹதி தஸ்ய ஆஹுத்யை விருஷ்டிஹி சம்பவதி. ஸோ அதே விதமாக அங்கே என்ன வந்துச்சு, அதுக்கு அடுத்ததாக இந்த சோமன் பர்ஜன் அக்னியில் போடுவான்னு சொன்னோம் இல்லை. இப்போ அந்த டேபிள் முன்னாடி இருந்தது உங்களுக்கு அப்படி கிளியராக, அதனால முன்னாடி சொல்லிட்டேன் நான். அப்படி போடுவாங்க. அதுக்கப்புறம் வர அது சுற்றி இருக்கிற இந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் த ஃபயர் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் போய் அந்த சோகம் ராஜானம், சோம சரீரம் இருக்கிற அவன் இப்போது அக்னியில் தேவதர்கள் ஆகுதி பண்ணுறாங்க. அப்போ அவன் எப்படி ஆகிடுறாங்க, ப்ராசஸ் பியூரிஃபை ஆகிடுறாங்க. அக்னியில் போட்டாச்சு, பியூரிஃபை ஆகி என்ன ஆகிடும், விருஷ்டி சரீரம் அடைஞ்சு வந்துடுவான். அதுக்கப்புறம் அயம் வை லோகோ அக்னிர் கௌதமா தஸ்ய பிருதிவ்யைவ சமிதக்னிஹி தூமஹ ராத்திரி. பார்த்தீங்கன்னா தூமஹன்னா ராத்திரி அணி, நைட்டுன்னு கம்பேர் பண்ணுறது. அர்ச்சிஹி சந்திரமா, பார்த்தீங்களா ஷைனிங் இருக்கிறதுனால ஃப்ளேம்ஸு சந்திரமா. அங்காராக நக்ஷத்ராணி, நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் அந்த எம்பர்ஸ் போல். விஸ்புலிங்காக தஸ்மின் ஏதஸ்மின் அக்னௌ தேவாம் விருஷ்டிம் ஜூஹதி தஸ்ய ஆஹுத்ய அன்னகம் சம்பவதி. ஸோ இந்த மாதிரி மேலே இப்போ விருஷ்டி சரீரத்தின் இந்த தேவதர்கள் இப்போது பிருத்வி அக்னிலோ இங்கே அயம்வை லோக அக்னி అని వీళ్ళకి వార్త. అది நான் பிருத்வி అని சொன்ன ஈஸியாக புரியும் என்ன அர்த்தம். பிருத்வி அக்னி అని அதில் போட்டதுக்கப்புறம் இவன் திரும்பி வெளியில் வரும்போதும் எப்படியா வருவான், அன்னகம் சம்பவத்தைன்னு சொல்கிறது. ஆனால் நான் ஔஷதீய சரீரம்னு சொன்னான். ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ஓஷதின்னா அந்த காய் பழம் செடி இந்த எல்லாமே வனஸ்பதி, அதனால தானே சாப்பிட்டு நம்ம சரீரமே வருதே. அதனால் அது அன்னம் போல் தானே, அதனால் அன்ன சரீரம்னு சொல்லலாம், ஓஷதீய சரீரம்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் ஸோ அன்னகம் சம்பவத்தை. அப்புறம் என்னாச்சு, ஸோ இப்போ 3 ஸ்டேஜஸ் முடிஞ்சு போச்சு. முதல் ஜலிய சரீரம் ஒரு ஸ்டேஜ் ஆகிடுது இல்லையா. 4 புருஷோவா அக்னிர் கௌதமா தஸ்ய வியாத்தமேவ சமித் பிராணோஹ தூமோவாக் அர்ச்சிஹி சக்ஷுஹு அங்காராக ஸ்ரோத்ரம். இங்கே பாரு, நம்ம இந்திரியங்கள்னு கம்பேர் பண்ணுறது. ஸ்ரோத்ரம் சக்ஷு. விஸ்புலிங்காக தஸ்மின் ஏதஸ்மின் அக்னௌ தேவாக
अन्नं जुहति तस्य आहुत्यै रेतः சம்பவதி. இந்த அன்ன சரீரம் ஔஷதீய சரீரமாக இருக்கிற இவன் வந்து இப்போது அதுக்கப்புறம் எங்கே போட்டாங்க? புருஷ அக்னவ் கௌதமா தஸ்ய என்ன அக்னி சொன்னோம்? அடுத்தது இங்கே பேர் வேறாக இருக்கே, ஒரு நிமிஷம் அது சார்ட்டு பார்த்ததா தெரியும். அது கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து வித்தியாசம் உபயோகப்படுத்திடுச்சு சாந்தோக்கியத்துக்கு இங்கே. இப்போது அந்த ஓஷதீய சரீரம் வந்து புருஷ அக்னி, புருஷ அக்னி மனுஷனுக்குள்ள அந்த அர்த்தம் இங்கே புருஷ அக்னி. அப்போது அது ரேத்த சரீரமாக வெளியில் வந்துடும். அடுத்ததாக இப்போ 5 13வது மந்திரம். ஏஷாவா அக்னிர் கௌதமா தஸ்ய உபஸ்த ஏவ சமில்லோமானி தூமோ யோனிஹி அர்ச்சிஹி யதந்தஹ கரோதி தே அங்காராஹ அபிநந்த விஸ்புலிங்காஹ தஸ்மின்னே ஷரீரே தஸ்மின் அக்னௌ தேவாः ரேதः ஜூஹதி தஸ்ய ஆஹுத்யை புருஷः சம்பவதி ச ஜீவதி யாவஜ்ஜீவதி அத யதா மிரியதே. 5 ஸ்டேஜஸ் 13வது மந்திரத்தோடு முடிஞ்சது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ இங்கே அந்த ரேத்த சரீரம் அது வந்து அப்புறம் உபஸ்த அக்னி. இந்த யோஷான்னு சொன்னால் இல்லைங்க, யோஷான்னா ஸ்திரீ. ஆனால் அந்த பதம் இப்போ இங்கே உபயோகப்படுத்தாமல் உபஸ்தன்னா ஜனனேந்திரியம். பர்டிகுலர்லி இந்த இடத்துல ஃபீமேல் ஜனனேந்திரியத்தின் உபஸ்தா. அப்போ அதில் ஆகுதி பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து என்ன ஆச்சு? தேவாக ரேதா ஜூஹதி தஸ் ஆகுதி மனுஷா புருஷா சம்பவதி. அப்படின்னா இப்போ இவனும் ஃபுல் ஃப்ளெட்ஜடு ஃபிசிக்கல் பாடியாக ஒரு மனுஷனாக வெளியில் வருவான். அதுக்கப்புறம் வந்தாச்சு சம்பவத்தை வந்து சக ஜீவதி அவனு ஜீவிப்பான். யாவத் ஜீவதி ஜீவதி அத எவ்வளோ நாள் ஜீவிக்கணுமோ அவ்வளோ நாள் ஜீவிப்பான். அப்படி என்ன சார்? அவன் கர்மஃபலத்துக்கு தகுந்த போல் அவன் எவ்வளோ நாள் இருக்கணும்? 60, 70, 80, 90, 90 அப்படி இருந்து அதுக்கப்புறம் மிரியத்தை திரும்பி அக்னியில் போட போகிறாங்கோ. திரும்பி ஜெலிய சரீரம், சோம சரீரம், அந்த சரீரம், இந்த சரீரம் திரும்பி கதை தொடங்கும். இப்படி அது சொன்னதுக்கப்புறம் இப்போது சரி 5 ஸ்டேஜஸ் ஆகிடுது. 14வது மந்திரத்திலும் சில எக்ஸ்ட்ரா விஷயங்களே இங்கே உபனிஷத்து சொல்ல விரும்புகிறது. அதையும் படிச்சுடுவேன். அகைனம் அக்னயே ஹரந்தே தஸ்ய அக்னிரேவ அக்னி பவதி சமித்தூமஹ தூமோ அர்ச்சிஹி அர்ச்சிரங்காரஹ அங்காராஹ அங்காராஹ விஸ்புலிங்காஹ தஸ்மின் அக்னௌ தேவாஹ புருஷம் ஜூஹதி தஸ்ய ஆஹுத்யை புருஷோ பாஸ்வர வர்ணஹ சம்பவதி. இது இன்னொரு ஸ்டேஜ் நினச்சக்கூடாது. 5 ஸ்டேஜ் ஆயிடுச்சு இல்லை சார்? 5 ஸ்டேஜ் தானே ஸ்டெப்ஸு. இப்போ பிறந்தாச்சு இல்லை? இங்கே என்ன சொல்கிறதுன்னா உபனிஷத்து 2-3 முக்கியமான விஷயங்கள் இருக்குதுல. இந்த முதல் மனுஷனை இறக்க வைக்கிறாங்க பாருங்கோ. ஃபஸ்ட்டு பர்னிங் ப்ராசஸ்ஸு அது வந்து ஆக்சுவலாக மேலே சொன்னதெல்லாம் அக்னியானே எடுத்துக்க முடியாது. கம்பேரிசன் தான் சும்மா இல்லையா? அது எல்லாமே இமேஜினரி உபாசனைக்காக சொன்ன தவிர உண்மையான அக்னி ஒன்று தான். எது முதல்ல இவன் வச்சு எரிக்க போகிறாங்க பாருங்கோ, அதுதான் முக்கியமான அக்னி. இப்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்ததுனால அங்கேயும் அக்னி அக்னி அக்னின்னு சொன்னதுனால
இது நீ வந்து ஜீரோ ஜீரோ அக்னின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கு, இல்லை 6வது அக்னியாக எடுத்துக்கோ. 6ன்னா கடைசியான்னு சொல்லக்கூடாது. கடைசியானா திரும்பி முதலாயிடுது இல்லை, கடைசியானா கூட அங்கேருந்து இங்கே தான் திரும்பி வரான். ஸோ அப்படி எடுத்துக்கிட்ட மேலே சொன்ன 5 அக்னிகள் ஊக மட்டும்தான், நிஜமான அக்னிகள் இல்லை. ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் அந்த சிதாக்னி தான் நிஜமான அசலான அக்னி. அப்புறம் அதேபோல் மேலே இந்த எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டது இல்லையா, ஒன்றுக்கு கம்பேர் பண்ணி இதோடைய ஃப்ளேம் இப்படி, இதோடைய புகை இப்படி, இதோடைய இது இல்லை நெருப்பு பொரியானே. இங்கே அந்த விஷயம் சொல்லும்போது உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, அந்த மிச்சம் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அது நிஜம் இல்லை, அது நிஜம் இல்லை, இமேஜினரி தான். ஆனால் இங்கே வந்து இந்த நிஜமான ஃபயர் இங்கே வைக்கிறான் பாருங்க இவனுக்கு. இங்கே வந்து புகைன்னா நிஜமான புகை தான், நெருப்பு பொரின்னா நெருப்பு பொரி தான், ஃபயரு நெருப்பு நிறைய ஜுவாலைகள் வருதுன்னா அதெல்லாம் இங்கே நிஜம். அதனால தான் அங்கே வந்து வேர்டு ரிப்பீட்டடாக வந்துச்சு பார்த்தீங்களா. அது ஒரு நிமிஷம், ரிப்பீட்டடாக வந்துச்சு இங்கே பேஜ் திரும்பி. அர்ச்சிஹி சமித் சமதட் சமித் தூமஹா தூமஹா. இங்கே தூமஹன்னா நிஜமான தூமந்தா. அர்ச்சிஹி மீன்ஸ் அர்ச்சிஹி ஒன்லி. அங்காராக அங்காராக, விஸ்புலிங்காக விஸ்புலிங்காக. அந்த வேர்ட்ஸ் இங்கே ஆக்சுவலாக இங்கே தான் நடக்கிறது. மேலே சொன்னது எல்லாமே ஜஸ்ட் ஒரு உபாசனைக்கு இமேஜின் பண்ணிக்கிறதுக்கு தான் சொன்னப்பட்டிருக்கு என் அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் கடைசியில் வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்படி ஆகுதி பண்ணும்போது இங்கே நிஜமாக இந்த மனுஷன் ஒருத்தன் இறந்ததுக்கப்புறம் அக்னியில் போடுறாங்களே, இவன் நாம ஆகுத்தியை புருஷா பாஸ்வரவர்ணா சம்பவதி. இவன் ரொம்ப ஷைனிங்கான பாஸ்வரவர்ணம்னா ஷைனிங் கலர், ரொம்ப பிரைட் ஷைனிங் கலர். கலர் என்ன நிஜமாக கலர் இல்லை, இங்கே கலர் என்ன அக்னிக்கு கலர் இருக்குது, இவனுக்கு என்ன அது சம்பவத்தை உபனிஷத்து ரொம்ப பிரைட்டுன்னு சொல்கிறது. அப்படின்னா ஏன்னு சொன்னால் இவனும் வாழ்க்கை முடிச்ச இந்த 40 சம்ஸ்காரங்கள் பண்ணிட்டு ஒரு சம்ஸ்காரம் ரிஃபைன்ஸ் அண்ட் பியூரிஃபைஸ் சொன்னானே. அவன் மொத்தம் 21 யாகங்கள் பண்ணிடுமா சொன்னானே நடுவில். இதுக்குள்ளே இவனை கிரகஸ்தனாக இருந்த வாழ்க்கை முடியறதுக்குள்ள. அப்போது இத்தனை பண்ணதுனால இவன் வந்து இவன் பாஸ்வரன் ஆயிடுறான். பாஸ்வரன்னா அவ்வளோ பியூரிஃபைடு ஆயிடுறான். அதனால அது முன்னாடி நடந்த வாழ்க்கை தான் முக்கியம். அதெல்லாம் இருந்தால் தான், இல்லைன்னா ஒருத்தன் இந்த கிரமமுக்தி சுக்லகதிக்கு லாய்க்கே இல்லை. அதனால் இந்த ரிஃபைனிங் பாலிஷிங் ப்ராசஸ் சம்ஸ்காரம் அண்ணாவே. அதனால் கடைசியில் சொல்லணும்னா உபனிஷத்து அங்கே சொல்லலை, இந்த பாஸ்வரம் வர்ணா பவத் என்ன அர்த்தம், he becomes eligible for பிரம்ம ஜானம். நிஜமாக கரெக்டாக பண்ணி இது இப்படியெல்லாம் பண்ணியிருந்தா நடுల్లో கர்மே முக்கியமனு வச்சுக்காமே, உபாசனை தான் முக்கியமனு வச்சுக்காமே, ஞானம் என்பது இங்கே அடைய முடியும், பிரம்ம ஜானம் இங்கே குருன்னு ஆசிரிச்சனி அவனுக்கு ஒருவேளை தோணிச்சுன்னா சரி, இந்த ஜென்மத்திலேருந்து அடுத்த ஜென்மத்துக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ எத்தனை ஜென்மங்களும் என்னமோ பண்ணாமேவா இங்கே வந்து உட்காந்திங்க நீங்கள். உங்களுக்கு தெரியாது எத்தனை வாட்டி சொன்னாலும் இதோட வேல்யூ தெரியாது. நிறைய வாட்டி சொல்லிட்டு இருந்தால் கூட என்ன அது ஒரு மாயா. ஏதோ கேஷுவலாக இங்கே கிளாஸ் நடக்கிறது இத்தனை வருஷம் தொடர்ந்து நீங்கள் நினச்சிங்களே இப்போ அது வாழ்க்கையில் எனக்கு வேதாந்தம் சிரவணம் இப்படி பண்ண முடியுமனே. என்ன தான் கொண்டு வந்து உங்களை இங்கே உட்கார வச்சது?
அது கவனிக்கணும். 6-7-8 வருஷம் இங்கே நம்ம படிப்பு தொடர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்க, இப்போ எப்படியெல்லாம் ரிஃபைன் ஆகிடுங்க இப்போவே. ஏன்னா அப்போ இந்த ரிஃபைன்மெண்ட்டு சத்சங்கம் கடிச்சு வேதாந்தத்தில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் கூட ரிஃபைன்மெண்ட் தேவைப்படுறதே. அது இன்னொரு தனி ப்ராசஸ். ஏன் அது கூட ரிஃபைன்மெண்ட் தேவைப்படுறதுன்னு சொன்னால், அதுக்கு நீ எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் பண்ணியிருக்கியோ, நாட் மெட்டீரியல் புண்ணியம், அந்த ஸ்பிரிச்சுவல் புண்ணியத்துக்கு தகுந்த போல் இங்கே உனக்கு அசல் குரு கடிக்கணுமா வேண்டாமா, ரெகுலர் கிளாஸ் கடிக்கணுமா வேண்டாமா, அது கடிச்சாலும் நீ போய் தூங்காமல் சிரவணம் பண்ண முடியுமா இல்லையா, சிரவணம் பண்ணிட்டீங்க ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ நீ கேட்கும்போதோடு சரி சார், அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஞாபகம் இல்லை, ஒன்றும் நஞ்சிக்கிறதுக்கு டைம் இல்லை, அவ்வளோ பிரச்சனை. மனனம் செய்கிறதுக்கு உனக்கு கடிக்கணும்னா அது மட்டும் இல்லை, நிதித்தியாசனம் ஞான நிஷ்டை வரணும்னா இது எல்லாத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் இருந்தால் தான் நடக்கும். அதனால தான் அங்கங்கே அவங்க ஸ்டக்கப் ஆகிடுறாங்கன்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் பத்தலை. இதுக்கு லிங்காக ஒரு பாயிண்ட் வரும் 15-16வது ஸ்லோகம் சொல்லும்போது, அப்போ இது உங்களுக்கு புரியும் என்ன சொன்ன இப்போ நீ. சரி, கடைசியில் பிரம்ம ஜானத்துக்கு. அதனால ஒரு வைதிகன் கீதையில் பகவான் சொன்னது போல் அவன் யோக பிரஷ்டன ஆனானும் ஒரு வேளை எப்படி அதெல்லாம் வேஸ்ட்டே ஆகாது. அவன் அழகாக இன்னொரு இடத்துல நல்ல இடத்துல அப்படி திரும்பி அவனோட ஜர்னி தொடங்குவான். அதனால் நம்ம எப்போவுமே இந்த வைதிக இந்த விஷயங்கள் இது நல்லது செய்கிறது கூடவே கூடாது, செஞ்சிட்டே இருக்கணும். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதாந்த சிரவணமே ஞான மார்க்கமே கிடச்சிதுன்னா இன்னும் நமக்கு ஒன்றும் வேறு இன்னொரு கவலைப்படுறதோ திங்க் பண்ணுறதுக்கே தேவையில்லை. அது சரி. இந்த பஞ்சாக்னி வித்யை பற்றி பிரம்மசூத்திரத்தில் 3வது அத்தியாயத்தில் முதல் டாப்பிக்கை ரொம்ப விஸ்தரித்து பேசப்பட்டது. அதுக்கு அங்கே ததந்தர பிரதிபத்தி பிரகரணம் அப்படின்னு. இந்த ததந்தரம் అనేది அங்கே பிரம்ம வித்யை தான் ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு. பட் இங்கே என்ன நடக்கிறது, இதெல்லாம் பேசியிருக்கு இப்படின்னா, அதுதான் நான் இப்போ பிரம்ம ஜானம்னு வார்த்தை கொண்டு வந்தேன் நான். இல்லைன்னா அது பிரம்மசூத்திரத்தில் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணி, பட் அதை நீ பாராட்டுறதுக்கு டிஸ்கஸ் பண்ணல, அதுலேருந்து விலங்குன்னு சொல்கிறதுக்காக தான். சரி, அதுக்கு பிறகு இப்போது 4வது கேள்விக்கு பதில் கிடைச்சது பஞ்சாக்னி. இப்போ 15வது மந்திரம். தேயே ஏவம் ஏதத் விதுஹு ये च अमी अरण्ये श्रद्धान् सत्यम् उपासते ते अर्चिः अभिसंभवन्ति अर्चिषः अहरहन् आपूर्यमाणपक्षाद् षण्मासानुदङ्गादित्य एति मासेभ्यो देवलोकं देवलोकाद् आदित्यम् आदित्यात् वैद्युतं तान् वैद्युतान् पुरुषः मानस एत्य ब्रह्मलोकान् गमयति ते तेषु ब्रह्मलोकेषु परावतो वसन्ति तेषां न पुनरावृत्तिः. அடுத்த 4 கேள்விகளும் இந்த 15-16வது மந்திரங்களுக்குள்ள இருக்குது. அது நம்ம கடைசியில் நான் சொல்லுவேன் டைம் இருந்த. நான் லெட்டசி இதில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கான்னு சொன்னால், முக்கியமாக அந்த கேள்வியில் சுக்ல கிருஷ்ண கதிகள் என்னென்ன, அதுக்கு என்ன சாதனைகள்னு அங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த மந்திரத்தில் முக்கியமாக சுக்லகதி, ஓகே, சுக்லகதின்னு பற்றி இங்கே சுக்லகதிக்கு தான் பிரைட் பாத்து அச்சிராதி மார்க்க அப்படின்னு. சுக்லனே வார்த்தை ஆக்சுவலி பகவத்கீதையில் ஃபேமஸாக வந்துச்சு தவிர உபனிஷத்துகள் ஆச்சாரியர் பாஷ்யத்தில் அந்த வார்த்தை பெரும்பாலும் உபயோகப்படுத்த மாட்டார். அச்சிராதி மார்க்கான்னு உபனிஷத்து வார்த்தைன்னு உபயோகப்படுத்துவார். ஏன் இங்கே அதுதான் உபயோகப்படுத்தப்பட்டது.
అచ్చిరాది అంటే బ్రైట్ పాత్, అగ్ని. అచ్చి అన్న லைட், பிரைட் అని అర్థం. ஸோ இது இந்த 2 ஸ்லோகங்கள் தான் ரொம்ப கிளியராக இந்த கிருஷ்ண சுக்ல கதிகளின் பற்றி விவரிச்சது வெரி கிளியர்லி. இது பேஸ் பண்ணி தான் 8வது அத்தியாயத்தில் நம்ம கிருஷ்ண பகவான் பேசிட்டாரு. சரியா? அங்கே என்ன பேசிட்டாரு ஞாபகம் இருந்திருக்கும். அக்னிர் ஜோதிரஹ சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரஜாதா கச்சந்தி பிரம்மவிதோ ஜனாஹ அப்படின்னு ஒன்று சுக்ல மார்க்கம் பற்றி கூடவே உடனே பக்கத்துலேயே கிருஷ்ண மார்க்கம் கதி பற்றி சொல்ற. தூமோ ராத்திரிஸ்ததா கிருஷ்ணா ஷண்மாசா தக்ஷணாயனம் தத்ர சாந்திரமசம் யோகி ஜோதி யோகி பிராப்ய ந நிவர்த்ததே. சாரி, இங்கே நிவர்த்ததே, அங்கே ந நிவர்த்ததே. யோகி பிராப்ய நிவர்த்ததே. சரி, எனிஹவ் அது ஜஸ்ட் ரிஃபரன்ஸ். பகவத்கீதையில் இது ஆதாரமாக தான் சொல்லப்பட்டது. சரி, அப்புறம் ஜஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது சாந்தோக்கியம் இந்த பஞ்சாக்னி வித்யா பிருஹதாரண்யகல்ல மட்டும்தானே அப்படின்னு சொன்னால் இல்லை. முண்டகோபனிஷத்துலேயே ப்ரீஃபாக பார்த்தோம். அது புரியணும், அது கரெக்டான்னு சொன்னால் இந்த சாந்தோக்கியம் பிருஹதாரண்யகத்தில் சொன்னது இது படித்து தெரிஞ்சிக்காமல் அது புரியாது. மேபி நான் எப்படி அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் இதெல்லாம் இருக்குது இப்படின்னு சொல்லி தான் பேசியிருப்பேன் முண்டகோபனிஷத்தை. சரியா? முண்டகோபனிஷத்தில் 2வது அத்தியாயத்தில் முதல் முண்டகத்தில் 5வது மந்திரத்தில் ரொம்ப ப்ரீஃப். ஆனால் அங்கே தலைவால் ஒன்றும் புரியாது. ஆனால் இந்த பஞ்சாக்னி தான் ஜஸ்ட் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக படிக்கிறேன். தஸ்மாத் அக்னிஹி சமித்யோ யஸ்ய சூரியः சோமாத் பர்ஜன்யः ஓஷதயः பிருதிவ்யாம் புமான் ரேதः சிஞ்சதி யோஷிதாயாம் பஹ்வி பிரஜாः புருஷாத் சம்பிரசூதாः. ஜஸ்ட் இந்த பஞ்சாக்னி இவ்வளோ பேசிட்டோமே, அதை ஒரு மந்திரத்தில் அவங்க சொல்லியிருக்கேன். ஆனால் அது புரியறதுக்கு இது பேக்ரவுண்டு வச்சு சொல்லி கேட்டதாக புரியும். சரி, இப்போ 15வது மந்திரம் படித்தோமா. இது யார் சுக்லகத்தேன்னு அடையுவான், அப்புறம் அது அடையிறதுக்கு என்னென்ன சாதனங்கள் அப்புறம் வேணும் அந்த சுக்லகதிக்கு சுக்லகத்தியாக போகிறதுக்கு. சுக்லகதி எங்கே போவான்? பிரம்மலோகம் போவான், அது தெரியும். இது எல்லா விஷயம் அது சொல்லும்போது உபனிஷத்து சில பதங்களை நீங்கள் உபயோகித்து சொல்கிறத தே ஏவம் ஏதத் விதுஹு. சில வார்த்தைகள் மந்திரங்கள் எடுத்துகிட்ருக்கேன் அந்த ஆரம்பத்திலேயே. யார் இப்படி இந்த விதமாக இந்த பஞ்சாக்னி வித்யா உபாசனன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டானோ அவனு அனர்த்தம். அவங்க பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே நிறைய நாள் இருப்பான் அப்படின்னு. ஆனால் அங்கே போய் என்ன பண்ணுவானேது உபனிஷத்து இங்கே நமக்கு கிளியராக சொல்லலை. ஆனால் அங்கே கூட தாரதமியம் இருக்குமா? தாரதமியம் ஸ்வர்க்கத்திலும் இருக்குது, பிரம்மலோகத்தில் கூட இருக்குது. ஏன்னா உபாசகனுடைய உபாசனா விதானம் எல்லாரும் ஒரு மாதிரியே இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க நான் தினந்தோறும். ஆனால் எல்லோரும் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியாக படிக்கிறாங்க? எல்லோரும் ஸ்ரத்தையோடு தான் படிக்கிறாங்களா? இல்லை நடுவில் இருக்குல்ல, கிரடேஷன் இருக்கா இல்லையா, டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? அப்போது கண்டிப்பாக ஸ்வர்க்கத்திலும் கிரடேஷன் இருக்குது. கிரடேஷன் எனக்கு ஞாபகம் இருக்கா? என்னது எல்ஐஜி எம்ஐஜி ஹெச்ஐஜி சொன்னாங்க. அப்போது லோயர் இன்கம் குரூப்பு, மிடில் இன்கம் குரூப்பு, ஹையர் இன்கம் குரூப்பு. காலனிஸ் எல்லாம் அப்படிலாம் கட்டுவான். அந்த மாதிரி அங்கே கூட இருக்காமா? பிரம்மலோகத்தில் கூட இருக்க. இவன் பஞ்சாக்னி பண்ணால், ஆனால் அவன் பண்ண மாதிரி இவன் பண்ணல. பாருங்கோ, முடியாதில்லை.
மனுஷ வித்தியாசம் இருக்கே, அதனால அவனோட உபாசனை அவனோட எல்லாம் வேறு. அதனால பலவும் கூட கரெக்ட் டிஃபரென்ஸ் இருக்கும். சரி, எனிஹவ் இவன் வந்து பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே நம்ம சொல்கிறோம் பொதுவாக இது கரெக்டு தான். வேதாந்த சிரவணம் பண்ணி அங்கே ரொம்ப நாள் ஜீவன்முக்தனாக இருந்து, இங்கே கூட ஞானம் வந்ததுக்கப்புறம் கூட ஜீவன்முக்தன் வாடுறானே, அவன் ஆயுஷுக்கு தகுந்த போல அங்கே பிரம்மாஜி கிளம்பி வெக்கேட் பண்ணுற வரைக்கும் இருப்பான், அனந்த காலம். சரியா? யார் இவனும்? கிரகஸ்த பஞ்சாக்னி உபாசகன். அது தெரிஞ்சுக்கணும். எந்த நாளன்னு சொன்னால், அப்புறம் யார் யார் போவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிற விவரம். கேள்வியில் இருக்கே, யார் யாரெல்லாம் போவாங்க, என்ன சாதனம் பண்ணவன். சரி, கிரகஸ்த பஞ்சாக்னி தபஸ் பண்ண கிரகஸ்தன் போவான். ஆனால் வானப்பிரஸ்தன் இப்போது இந்த மார்க்கம் என்ன தெரியுமா? மெயினாக ஒரு க்ளூ, 4 ஆசிரமங்களவங்களுக்கும் சுக்ல மார்க்கத்தில் பிரம்மலோகத்துக்கு போகலாமா எப்படி అనేది நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ முதல்ல இப்போ ஒன்று குருஹஸ்தனை பற்றி சொல்லிட்டான். அடுத்தது பிரம்மச்சாரி அப்புறம் வரும் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தனாக இருக்கிறதுனால இவன் இனிமேல் ஃபேமிலியில் இன்வால்வ் ஆகாததுனால இவனுக்கு எப்படி ஒரு ஸ்திரீ சம்பந்தம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால இவனை வந்து ஹிரண்ய கர்ப்ப உபாசனை பண்ணுவான். உபனிஷத்து அப்படிப்பட்ட வானப்பிரஸ்தனுக்கு, ஏன்னா அவனுக்கு பஞ்சாக்னி அண்ணன் இப்போ அது எப்படி பண்ணுவான், ஸ்திரீ ரேத்தஸ் அப்புறம் ஸ்திரீ கூட கூடுறது இது எல்லாமே அதில் இருக்க, அது எல்லாம் இவன் திங்க் பண்ணுவான் இப்போ இதெல்லாம். அதனால் இவனுக்கு சத்தியம் உபாசத்தைன்னு வார்த்தை உபயோகப்படுத்துறது உபனிஷத்துங்க. சத்தியம், இங்கே சத்தியம்னு அர்த்தம் ஹிரண்ய கர்ப்பன் உபாசனை பண்ணுறவன். அப்போது இவன் வந்து அவனு கூட இந்த மார்க்கத்தில் ஏச்ச மேலும் அமி அரண்யே అని சொல்கிறது பார்த்தீங்களே. அரண்யன்னு வானப்பிரஸ்தன். வானப்பிரஸ்தன் வார்த்தை உபயோகப்படுத்தலை. ஹிரண்ய கர்ப்பனுக்கு பதில் சத்தியம் அనే வார்த்தை உபயோகப்படுத்துறது. அவனை வந்து ஸ்ரத்தையோடு பண்ணுவான். சரி, 2 ஆயிடுச்சு. ஆனால் 3வது இன்னொன்று இங்கே சொல்ல உபனிஷத்து சங்கரர் பாஷத்தில் ஆட் பண்ணுறாரு. சந்நியாசி சார், சந்நியாசிக்கு எதுக்கு அவருக்கு உபாசனை அதெல்லாம் பண்ண மாட்டார் இல்லையா அவர் அப்படின்னு. இங்கே என்னன்னா, சந்நியாசம் எடுத்ததுனால வேதாந்தம் கேட்டுட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்கவே மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்படிப்பட்ட சன்னியாசிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவனுக்கு இப்போ வந்து இங்கே ஞானம் அடையலை, பூர்ண ஞானனிஷ்டை வரல. அவனு சந்நியாச ஆசிரம தர்மத்தினே அனுசரித்து சந்நியாசியாக இருந்து வாழ்ந்துட்டுருக்கிறதுனால அவன் சுக்ல மார்க்கத்தில் பிரம்மலோகம் போவானா. அப்பா, அப்போ இப்போ இங்கே எங்களுக்கு ஞானம் வரலன்னானு பரவாயில்லையா? சரி, ஆனால் சந்நியாசம் எடுத்துக்கணுமே. எடுத்துக்கிறேன் சார், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 75-80 வரும்போது எடுத்துக்கிறேன். சந்நியாசம் எடுக்கிறது பற்றில்ல, நீ பல வருஷமாவது அந்த சந்நியாச ஆசிரம தர்மத்தை அனுசரிக்கணும் இல்லையா? சரி, எனிஹோ ஒருவேளை சந்நியாச காவி போட்டு அப்படி ட்ரெடிஷ்னலாக சந்நியாசம் எடுத்திருந்த அதனால்தான் நிறைய பேர் முடியல. ஆனால் நாளைக்கு அடுத்த வாரம் சாக போகிறாங்கன்னா சந்நியாசம் எடுத்துக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கேட்டு இருக்கு, எப்படியும் முடியாமல் ஆகிடுது. சரி, யாராவது கூப்பிட்டுனாக்கு, சுவாமி இந்த சரீரம் விடுறதுக்குள்ளாது எனக்கு சந்நியாசம், நிறைய பேர். அதுக்கப்புறம் ஒரு வாரம்தான், ஒரு மாதம்தான் அந்த மாதிரி இருப்பான். ஸோ அது இங்கே பாராட்டி சொல்கிறார் சங்கரர். இது சத்தியம்தான், சாஸ்திரத்தில் வேறு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதனால் இவனுக்கு இங்கே ஞானம் வரலன்னா இவனை வந்து எந்த உபாசனை செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனுக்கு இரண்யகர்ப்ப உபாசனை தேவையில்லை, பஞ்சாக்னி உபாசனை தேவையில்லை. சந்நியாசம் எடுத்துக்கிட்டால் சந்நியாச ஆசிரமத்துக்கு வேண்டிய அந்த தர்மங்கள் என்னமோ அது மட்டும் பண்ணிகிட்டு இருந்தா, ஆனால் ஞானம் வடையில்லை. அவனு சுக்ல மார்க்கத்தில் பிரம்மலோகத்துக்கு போவானாமா. ஸோ 3 பற்றி சொல்லியாச்சு. இப்போ 4வது யாருன்னா
பிரம்மச்சாரி பற்றி சொல்லணும். பிரம்மச்சாரி சார் முதல்ல சொல்லணும்னா இங்கே டாப்பிக்கில் கிரகஸ்தன் முதல் நாள் நாங்கள் அப்படி முடிச்சிட்டேன். பிரம்மச்சாரிகளுக்குள்ள 2 வகை இருக்காங்களாமா. ஒன்று வந்து உபகுருவான பிரம்மச்சாரி. அப்படின்னா குரு கிட்ட இருக்கிற வரைக்கும் மட்டும் படிச்சுக்கும் போது பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படி எல்லாம் இருந்து குரு படிப்பு முடிச்சதுக்கப்புறம் குரு கிட்ட சொல்லி கேட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவான். இது ஒரு வகை. ஆனால் நைஷ்டிக பிரம்மச்சாரி, நம்ம பீஷ்மர் போல் ஆஞ்சநேயர் போல் நைஷ்டிக பிரம்மச்சாரி கல்யாணமே பண்ணிக்கல போல குரு கிட்டே இருந்து சேவை பண்ணினவனோ இல்லை படிக்கிறதுலே ஈடுபடுறதுக்காக படிக்கிறது அதுக்காகவே இருப்பான். சரியா? இப்போ இங்கே இந்த மாதிரி நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருந்தால் ஆனால் இன்னும் சந்நியாசம் எடுத்துக்கல, இல்லை சேவை பண்ணிட்டு இருக்கிறான். அவன் என்ன கர்மங்கள் செய்யணுமோ அங்கே இதெல்லாம் செய்கிறான். ஞானமும் பூர்ணம் வரல. ஆனால் பட் அவனுக்கு கூட சுக்ல மார்க்கத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காம. ஏன்னா இவ்வளோ தியாகம் பண்ணி இவன் குருவுக்கு சேவை பண்ணுறேன், நான் படிப்புலேயே ஈடுபட்டு படிப்புன்னு படிச்சுட்டே இருப்பான். இல்லை சில பேருக்கு குருவுக்கு சேவை நான் வாழ்க்கை முடிச்சான்னு இருப்பான். ஆனால் பிரம்மச்சாரிக்கு அப்படி முடியாது. அந்த கொஞ்ச நாள் தான் அங்கே பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணணும்? எப்போ அது போய் குரு போய் படம் கொடுக்கணும், அவ்வளோதான். என்ன பண்ணுவான் சேவை? ஸோ இந்த மாதிரி 4 பேருக்கு கூட இந்த சுக்ல மார்க்கத்தில் போய் கிரமமுக்தி அடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம ஸ்டோரி வேறு. எதுக்கு இவ்வளோ பண்ணி இவ்வளோன்னு இங்கே குருன்னு ஆசிரியிச்சு ஞானம் அடைஞ்சு கதை முடிச்சுக்கலாம் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் சுக்லகதியில் போகும்போது எப்படி எந்தெந்த ஸ்டெப்ஸில் போவான். அங்கே பஞ்சாக்னி அது விட்டுடுங்க. இங்கே வேறு சுக்லகதி தெரிஞ்ச விஷயந்தான் நமக்கு. எந்தெந்த தேவதர்களை நடுவில் கைட்ஸை வந்து இவன்னு வாங்க, உங்களுக்கு வடி தெரியாது இல்லை, வாங்கிட்டு சரி கொண்டு வந்து ரிலே ரன்னிங் ரேஸ் போல். அப்போ இவர் கொஞ்சம் கொண்டு போய் ஒரு வழி தெரியாதவங்க புதுசாக வராருன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது போல் அங்கே நடக்கும். என்னென்ன நடக்கும் இங்கே? அந்த வந்து கூட்டிகிட்டு போகிறவன் வந்து ஆதிவாகிக தேகம், ஆதி இல்லை ஆதிவாகிக தேகம். அதி என்ன? மேக் தெம் டு கிராஸ் ஓவர், வாகக்கனாக இருந்து ஆதிவாகக தேகத்தில் இருக்கிற அந்த பவர்ஸ் சக்திகள் யாரெல்லாம் அவங்க? முதல் அர்ச்சி தேவதா படித்தோம் பகவத்கீதை டைமில், ஃப்ளேம். என்ன இவனுக்கு அக்னி தான் முக்கியமாக இருக்கிறதுனால வாழ்க்கை முழுசா. ஓகே, அர்ச்சி தேவதா. அதனால தான் அர்ச்சிராதி மார்க்கம்னு சொன்னோமே. அப்புறம் அகர் தேவதா, பகல் தேவதா. அப்புறம் சுக்லபக்ஷ தேவதா, அதுக்கு பேர் இங்கே மந்திரத்தில் ஆபூரியமான பட்சம்னு சொல்லப்படுறது. ஓகே, அப்படின்னு கம்ப்ளீட்னு அந்த சந்திரன் வந்து என்ன சொல்லுவாங்க? வேக்சிங் அண்ட் வேனிங்னு சொல்லுவாங்க. சந்திரன் அப்படி வளருது, அப்புறம் குறையுது. அந்த வளருது கடைசி 15வது வந்தது சுக்லபக்ஷ. அப்புறம் உத்தராயண தேவதா. சரியா? அதுக்கப்புறம் அங்கேருந்து தேவலோகத்தை கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஆதித்ய லோகத்தை கொண்டு போவாங்க. அங்கேருந்து இன்னொரு தேவதா, வைத்யுதம் தேவதா, வித்யுத் மின்னல், அந்த தேவதா வந்து கடைசியில் இவனை கூட்டிகிட்டு போவான். அதுக்கப்புறம் கடைசியில் பிரம்மலோகத்துக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஸ்பெஷல் கைடு வருவானாமா. யார் அவனு சொன்னால் பிரம்மனுடைய மானசத்தில் வந்து பிறந்த, அதனால தான் மானச புருஷான்னு சொல்லப்பட்டது. பிரம்மனோட சங்கல்பத்திலிருந்து வந்த ஒரு அட்டெண்டர் ஒருத்தர். அப்படி அவன் வந்து இவனை பிரம்மலோகத்தை கொண்டு போவான். ஸோ பிரம்மலோகம் வந்து பிரம்மலோகான்னு சொல்லிச்சு. ஏன் ப்ளூரல் சொல்கிறதுன்னு காமெண்டேட்டர்ஸு விசாரணை பண்ணாங்க. இது பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்னான், கிரடேஷனால் பிரம்மலோகங்கள். ஓகே, அது எவ்வளோ பெருசாக இருக்கும். பூலோகம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு பிரம்மலோகம் சின்னதாக இருக்கும். சரி, உனக்கு போஸ்டிங் அங்கேப்பா, நீ அங்கே படிச்சுக்கோ, அந்த மரத்து கீழே படிச்சுக்கோ, நீ வந்து அந்த மலைக்கிட்ட படிச்சுக்கோ. இப்படி எல்லாம் அவங்க அங்கே அனுப்புவாங்க இல்லையா?
ஹிமாலயத்தில் படிச்சுக்கிறாங்க, குளிரில் அங்கே கஷ்டப்பட்டு உத்தரகாஷியில். நம்ம வந்து கோயம்புத்தூரில் கோஜியான வீட்டில் உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு அழகாக படிச்சுக்கிறோம். சரி, மொத்தத்தில் படிக்கிறதில்ல, அதே பெருசு. அப்புறம் புளூரல் சொன்னதுக்கு இந்த கிரடேஷன்னால தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. உபாசகர்களுக்குள்ள கிரடேஷன். அதுக்கப்புறம் பராஹா பராவதஹ, இவன் வந்து சாஸ்வதி சமாகான்னு அர்த்தம். நிறைய காலம் என்ன பிரம்மதேவனுடைய காலம் அன்றைக்கி ஒரு நாள் சொன்னமே 2000 சதுர்யுகம்ஸ். அந்த கதை சொல்லாதுங்க, இப்போது 12 மணி ஆயிடுச்சு. 2000 ஒரு நாளில். அப்போ பிரம்மதேவன் எத்தனை வருஷம் அப்படி. இந்த விதமாக இந்த சுக்லகத்துக்கு போகிற சான்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குது, எப்படி எல்லாம் போவான், அதுக்கு என்ன செய்யணும் எல்லாம் பேசியாச்சு இந்த மந்திரத்துக்குள்ளே. அடுத்தது 16வது மந்திரம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பயப்பட வேண்டாம், படித்து முடிச்சு விட்றோம். அதையே யக்ஞேன தானேன தபசா லோகான் ஜயதி தே தூமம் அபிசம்பவந்தி த்ரூமாத்ராத்ரிகம் ராத்திரே அபக்ஷீயமான பக்ஷம் அபக்ஷீயமான பக்ஷாத் யான் ஷண்மாசாத் தக்ஷிணாதித்ய ஏதி மாசேभ्यः பித்ருலோகாத் சந்திரம் தே சந்திரம் பிராப்ய அன்னம் பவந்தி தகம் தத்ர தேவா யதா சோமகம் ராஜானம் ஆப்யயஸ்வ அபக்ஷீயஸ்வேதி ஏவம் ஏனாகும் தத்ர பக்ஷயந்தி தேஷாம் யதா தத் பர்யவைத்யத ஏமாம் ஏவ ஆகாஷம் அபிநிஷ்பத்யந்த ஆகாஷாத் வாயோர் விருஷ்டேஹ பிருதிவீம் தே பிருதிவீம் பிராப்ய அன்னம் பவந்தி தே புனः புருஷாக்னௌ ஹூயந்தே தேஷோ யோஷாக்னௌ ஜாயந்தே தே லோகான் பிரத்யுத்தாயனः த ஏவம் ஏவான் உபரி வர்த்தந்தேத ய ஏதௌ பந்தானௌ ந விதுः தே கீட்டாः பதங்காः யதிதம் தம்சசூகம். கொஞ்சம் சொல்கிறேன், திரும்பி ரிவிஷன் பண்ணி கொஞ்சம் சொல்லிக்கிறோம். 16வது ஸ்லோகம். இங்கே 3 விஷயங்கள் பேசப்பட்டது. மேலே சொன்ன மாதிரி இங்கே எல்லாம் வரும். கிருஷ்ணகதி என்ன, கிருஷ்ணகதியில் யார் போவான், கிருஷ்ணகதியில் அப்படி போகிறதுக்கு என்ன சாதனங்கள் பண்ணுவான், அப்புறம் அதோகதி பற்றியும் பேசுறது. ஏன்னா கிருஷ்ணகதியில் போகிற ஸ்வர்க்கமோ பித்ருலோகமோ சாஸ்வதம் இல்லை. எகெயின் ஹி ஹேஸ் டு கம் பேக். எப்படி வருவான் இங்கே, அப்புறம் வந்து கரெக்டாக திரும்பி மனுஷனாகவே இருப்பானா, இப்படி இந்த 3-4 விஷயங்கள் இந்த மந்திரங்களில் பேசப்பட்டது. இங்கே 3 சாதனங்கள் சொல்லப்பட்டது. யக்ஞ தான தபஹா அப்படின்னா மைனஸ் உபாசனா. கிருஷ்ண மார்க்கமன்னாவே உபாசன ரஹித கர்மா, சுக்ல மார்க்கமன்னாவே உபாசன சகித கர்மா. அதனால் இந்த யக்ஞ தான தபஹா இது 3 ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் 17வது அத்தியாயத்தில் ஸ்ரத்தாத்ரை விபாக யோகంలో பகவான் நிறைய பேசுகிற எல்லாமே 3 சொல்லும் போது இந்த யக்ஞங்கள் 3 வகை, தானம் 3 வகை, தபஸ் 3 வகை அப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் 18வது அத்தியாயத்தில் கூட ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, யக்ஞதானத்தபக்கர்ம நத்யாஜ்யம் காரியமேவ தத். யக்ஞதான தப உருக்காகம் விடக்கூடாது, அது பண்ணிகிட்டே இருக்கணும் అని சொல்லி, எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? யக்ஞதானம் தபஸ்சைவ
பாவனானி மனிஷினாம். ஒன்று வந்து சரி கிருஷ்ண மார்க்கத்தில் போகிறவன் அந்த கர்மயோகி உபாசனை இல்லை, அவனுக்கு இந்த 3 பண்ணால் அந்த புண்ணியத்தினால் அவன் வந்து கிருஷ்ண மார்க்கத்தில் சொர்க்கத்துக்கு போவான். சரியா? அதனால் பண்ணணும். சாமி சொர்க்கத்துக்கு போனால் திரும்பி வரணும், அதனால் நான் யக்னதானம் தப்பம் பண்ண மாட்டேன், என்ன போய் வரணுமே அப்படின்னு நீ கேட்டால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்னா, நோ, நீ வேதாந்தம் படிச்சுட்டு இருந்தால் கூட ஆனால் அதோடைய ஆட்டிடியூடும் வேறு விதமாக பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அது நீ ஒடுங்க யக்னதான தப்பம் பண்ணிகிட்டே இருக்கணும். எதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னான்னு பார்த்தீங்கள, நமக்கு குரு கிடைக்கிறதுலோ தடம், ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் வரல, பத்தலை. ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் எல்லாம் வரணும்னா நீங்கள் பண்ணும்போது கர்மயோகத்தில் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து கர்மத்தின் யோகமாக மாற்றுக்கணும், அந்த யோகத்தின் ஸ்பிரிச்சுவல் புண்ணியமாக மாற்றுக்கணும்னா ஆட்டிடியூட் மாறணும். அந்த ஆட்டிடியூடை இப்போ கூட தானம் பண்ணேன், எனக்கு ஞானத்துக்காக எனக்கு எந்த தடம் வரக்கூடாது, தானம் கொடுக்குறேன். எனக்கு ஞானத்துக்காக எனக்கு குரு கிடைக்கணும், அதுக்காக எனக்கு எந்த தடம் வரக்கூடாது, அதுக்கு ஏதோ அது பண்ணேன். அதனால் உன்னுடைய தைனந்தின பூஜா இது ஏதாவது நீ பண்ணணும். இன்னும் ஞான நிஷ்டை வரலன்னு இதெல்லாம் வி ஆர் டாக்கிங். அதனால் மோட்ச மார்க்கத்தில் ஞானம் போகிற இந்த வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு கூட வேணும். ஏன்னா கிளாஸ் என்னங்க, பாவனானி மனிஷினஹா, அதுதான் முக்கியமான வார்த்தை. இட் பியூரிஃபைஸ் யூ அப்படின்னு அர்த்தம். உன்னோட ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அங்கே ஏதாவது கொடுக்கும்போதோ செய்யும்போதோ எனிதிங், குரு சேவாகட்டும், அதாகட்டும், டெம்பிள் சேவாகட்டும், ஐ எம் ஜஸ்ட் டூயிங் டு பியூரிஃபை மை செல்ஃப். எனக்கு இந்த சரீரம் போகிறதுக்குள்ளேயே எனக்கு குரு பிராப்தி, ஸ்ரவண பிராப்தி, மனன பிராப்தி அண்ட் நிதித்தியாசன பிராப்தி, இதுக்கு வர தடங்கள் எல்லாம் இல்லாமல் பண்ணன்னு இது மட்டும் வேண்டிக்கிட்டே இருக்கணும். நடுவில் ஹெல்த்து, சரீரம் இல்லைன்னு எவ்வளோ பாடுபடுத்துறது, எல்லாருக்கும் முடியறது என்ன, நமக்கே முடியறதில்லை. நடுவில் எப்படியோ இப்படியோ சேர்ந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டோம், பிருதாரண்யம் வரைக்கும் வந்துட்டோம். கிரேட் இல்லை? இது எப்படி நடக்கிறது? ஒரு பெரிய அனுகிரகம். கேட்குற நீங்களும் ஏதோ பெரிய ஸ்பிரிச்சுவல் புண்ணியம் அனுகிரகம் வச்சுக்கிட்டு வந்தீங்க, இங்கே உட்காந்து சொல்கிறதுக்கு இந்த சரீரத்துக்கு இந்த ஜீவனுக்கு கூட ஏதோ பாக்கியம், அவ்வளோதான். வாழ்க்கையில் இன்னும் வேறு என்ன வேணும், ஆயிடுச்சு, ஃபுல்ஃபில்மெண்ட். சரி, அதனால் அந்த மாதிரி நினச்சக்கூடாது. கைட்ஸ் யார் வருவாங்க இங்கே? தூம தேவதை வருவார், அப்புறம் ராத்திரி தேவதை வருவான், கிருஷ்ணபக்ஷ தேவதை வருவான், அப்புறம் தட்சிணாயன தேவதை வருவான், பித்ருலோகம் போவான், சந்திரலோகமானு போவான். சந்திரலோகத்துக்கு தான் இன்னொரு பேர் ஹெவன் இந்த இடத்துல அக்கார்டிங் டு உபனிஷத்து. இங்கே வந்து இவன் தேவதைக்கு சாப்பாட்டு ஆயிடுவானாமா, அதுதான் முக்கியமான வார்த்தை. அன்னம் பவதி. இங்கே அன்னம் பவத்தின்னா இவன் வந்து ஒரு கூலிக்காரனு போல். கூலி சினிமா ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை, தெரியல எப்படி ஓடுறதோ. ஏன் சிரிக்கிறீங்க? அது எப்படியோ நானும் இது சும்மா இப்படி பண்ணும்போது அது காட்டுறது, நான் என்ன பண்ணட்டும்? அது எப்படி க்ளோஸ் ஒன்றும் வராமல் டெய்லி ஏதேதோ புதுசாக ஆல்வேஸ் வென் எவர் ஸ்வைப் சம்திங் ஷோஸ். அந்த சாம்சங் அதில் கூலி வருவான், எஜமானன் எல்லாம் வருவான். அப்படிதான் நினச்சா என்னமோ நடக்கிறதுன்னு. இவன் வந்து கூலிக்காரனை உபயோகப்படுத்துவான், அன்னமன்ன போக்கிய வஸ்துவை உபயோகப்படுத்துவான். அது என்ன சார், சொர்க்கத்துக்கு தானே போயிட்டான் சார்? ஆமாம் போயிட்டான், துபாய் போயிட்டான். வரும்போது நல்லதாக பெரிய சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு அதெல்லாம் கொண்டு வருவான். ஆனால் அங்கே என்னடா பண்ணுறேன்னு பாத்திரம் தேய்க்கிறான்னு. நிறைய பேர் அந்த கேரளிலேருந்து போகிற இவங்க எல்லோரும் வந்து எலக்ட்ரீஷியனு, டர்னர், அந்த மிஷன் எல்லாம் ஒருத்தருது. ஈவன் கட்டர் கிளீனிங்ஸ் ஆல்சோ தே வில் டு. இங்கே வேலை கிடைக்கல, அந்த வேலை இங்கே இருந்து பண்ணால் அசகியம், பணமும் பத்தாது, அங்கே ஏதோ கொடுக்குறான். வரும்போது ஃப்ளைட்டில் வந்துட்டு துபாயில் இருக்கான்னா அதுபோல் தான் சொர்க்கத்தை இப்போ நாங்கள் என்ன ஆகாமல் முடிச்சுடுறேன். அவங்கள வந்து நம்மளே
வேலை கொடுப்பாங்களாமா நிறையா. கொஞ்சம் ரம்பன் கூப்பிட்டுட்டு வரையா, போய் அப்சரசன் கூப்பிட்டுட்டு வரியா, அவனுக்கு கொஞ்சம் போய் இந்த புக்கு கொடுத்துட்டு வாயே, கொஞ்சம் ஃபோன் பண்ண அவனுக்கு. இப்படி எல்லாம் ஒன்று வந்து டஸ்க் ஒர்க்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி, ஸ்டெனோகிராஃபர் மாதிரி அவங்க நிறைய வேலை கொடுத்துட்டே இருப்பாங்களாமா. ஆனால் உனக்கு வந்து என்னடா ஒரு பெனிஃபிட்னு சொன்னால், ஏசி கார் பெரிய பணக்காரனுடைய ஓனர் டிரைவரு, அவனுக்கு ஏசி கிடைக்கிறது இல்லையா? சொல்கிறோமே, ஆக்டர் வீட்டில் இருக்கிற டாகுக்கு எவ்வளோ பெருமை. அப்பா சும்மாவே என்ன, சில பேர் நினச்சிக்குவாங்க அந்த நாய் போல் அவங்க வீட்டில் பிறந்திருந்தாலும் நல்லா இருக்குமே. நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, அதுக்கு தனி ரூம், ஏசி. அப்பா என்ன பெருமை, எவ்வளோ செலுகு. அப்படி இங்கே ஆல்ரெடி உபனிஷத்தில் ஒரு இடம் சொல்லிச்சா, இவன் வந்து பசு, இவன் தேவாலயக்கு பசுவாயிடுவான்னு சொன்னனே. இன்னொரு எக்ஸ்பிரஷன் இங்கே தான் பிரதார்த்து பார்த்தோம், தேவானாம் பசு. ஸோ அதே போல் இங்கே வந்து அன்னம் பவத்தின் உபனிஷத்தை கிளியராக சொல்லி ஒன்றும் இல்லை. அது எப்படின்னா, இவன் இங்கே அந்த சோமரசம் கம்பேர் பண்ணி சொல்கிறதே. சோமரசம் இங்கே இவன் நிறைய யக்னம் யாகம் பண்ணி, சோமலதா, சோமரசம், சோமயாகம், இவனுக்கு ஒரு சோமயாஜன்னு பேர். இப்படி பண்ணும்போது அதே தேவதைகள் எல்லாருக்கும் ஆகாரம் நல்லா குடிப்பாங்க, ஆனந்திச்சு குடிப்பாங்க. ஆப்யாயஸ்வ அபக்ஷியஸ்வ, அந்த வார்த்தை அங்கே இருக்க. ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க, அவன் எம்டி பண்ணி திரும்பி எதிர்பார்க்குறாங்க. ஃபில் பண்ணி கொடுக்குறான். அதுபோல் ஒரு வேலை முடிஞ்ச உடனே உட்காரவே விடமாட்டானுங்களாமா. ஆனால் எங்கே பார்த்தாலும் நல்லா கிடைக்கிறது, ஐஸ்கிரீம் கிடைக்கிறது, அப்படி கிடைக்கிறது. அழகான மக்கள் இருக்காங்க, எல்லாம் நைஸ் பிளேஸ், சுவிட்சர்லாண்டு போல் இருக்குது, அந்த போல் இருக்கும். என்ன இருக்குது, வேலை பண்ணணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் எவ்வளோ வேலை பண்ணுறாங்க, சும்மாவா போய் அங்கே இருக்கிறாங்க. 40-50 வருஷமாக இருந்தால் இவன் நிறைய சம்பாதிச்சு வச்சா, அதுக்கப்புறம் யாரும் கூட சும்மா நம்மளை மாதிரி அவ்வளோ ரிலாக்ஸ்டாக. நீங்கள் எல்லோரும் பாருங்கள், சும்மத்த ஹோம் மேக்கர்ஸ்ன்னு டைட்டில் வச்சுக்கிட்டு சமைச்சா சமைப்பீங்க இல்லை, அங்கெல்லாம் முடியாது. பாதி நீ இன்னைக்கு பாத்திரம் எல்லாம் தேய்க்கணும், நான் குக் பண்ணுறேன். நாளைக்கு நான் பாத்திரம் தேய்க்கிறேன், நீ குக்கணும். எக்ரிமெண்ட்டு, அதான் கெமிஸ்ட்ரி ஒத்து போனால் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பேசி சரியா, இப்படி கதாங்க. அது சொல்லி ஸோ முக்கியம். கடைசியில் என்ன சொல்லிச்சுன்னா உபனிஷத்து, சரி புண்ணியம் முடிஞ்சு போச்சு, கீழே வரணும். அந்த வர வடி வந்து நம்ம பஞ்சாகினியில் என்ன படித்தோமோ அப்படி இதான் இவன் வந்து மேகங்களில் விடுவான். புண்ணியம் முடிஞ்ச உடனே தலகீழ குப்பரை அப்படி சுற்றி முறுக்கு போல் தள்ளி போட்டுட்டு வாங்கலாமா அந்த க்ஷணமே. அப்போ அவன் வந்து மேகங்களுக்குள்ள வந்து விருஷ்டி மழையில் வந்து மழையில் நின்று பூமி மேலே பட்டு, பூமியில் நின்று காய்கறி செடி அது எல்லாத்துக்குள்ளே போய், அதனால் மழை பெய்யும் போது எத்தனோ ஜீவர்கள் கீழே வராங்க. அது ஆனந்திங்கோ நெக்ஸ்ட் டைம். நிறைய ஜீவர்கள் கீழே வந்துகிட்டே இருக்கு. அதனால்தான் ரஷ் இல்லைங்க. கேள்வி முடிஞ்சு போச்சு, எல்லாத்து கேள்விக்கு பதில் வந்துச்சு. ரஷ் இல்லைங்க, விழுந்துகிட்டே இருக்கிற. சரி, இங்கே விழுந்தவன் எல்லாரும் என்ன நல்ல பூலோகத்தில் மனுஷனாகவே வரான். அது சொல்லியிருக்கு. கிருமி கீட்டகம் தம்சகம் கடிச்சுடும் பாருங்க. சரி, இதெல்லாம் விஷம் வச்சுருக்கு. கொசு போதுமே நம்மளை படுத்துறதுக்கு. எந்த அதோகதி கீழே வர்றது ஒன்றும் போயாச்சு. ஸோ ஸ்வர்க்கம் கிருஷ்ணகத்தில் போனவன் திரும்பி வருவான். அந்த திரும்பி வரும்போது கொஞ்சம் பெட்டராக திரும்பி இதெல்லாம் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன அவனுக்கு இன்னும் அங்கே படிய சஞ்சித கர்மத்தில் என்ன எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. இப்படி சொல்லி உபனிஷத்து கடைசியில் அப்படி அந்த அதோகதி பற்றியும் சொல்லி இந்த 16வது மந்திரம் சொல்லி இந்த அத்தியாயம் முடிகிறது. உங்களுக்கு அந்த அதோகதி வந்து கீழே பிருத்திவியா அது அந்த 5 ஸ்டேஜஸ் எல்லாம் ஆயிடுத்து. ஜாயந்தே தே லோகான் பிரத்யுத்தாயின நஹ ஏவம் ஏதாவான் அப்படின்னு சொல்லி அங்கே தான் ஏதோ பந்தானோ ந விதுகு. இவங்களுக்கு வந்து சரியான வழி என்னன்னது தெரியல. இவங்க யார், இவங்க வந்து அட்லீஸ்ட் சுக்லகத்தில் அங்கே போயிருந்தால் கூட திரும்பி வரமாட்டேன்.
ஸோ ஏதோ பந்தானோ நவிதுகு பந்தானோன்னு 2 மார்க்கத்தில் எது நல்லதுன்னு இவனுக்கு தெரியல. இங்கே என்னமோ பெட்டராக இருக்கும்னு போனதுக்கப்புறம் கீழே வந்துட்டான். வரும்போது இவனுக்கு எங்கே போனதுக்கு ஞாபகம் இருக்காது, என்னவோ தெரியாது. இங்கே ஜஸ்ட்டு திரும்பி சினிமா தொடங்கும். நீ எப்படி இருப்பியோ, கீட்டகாக கீட்டாக பதங்காக மாத்து பேர்ட்ஸு ஏதாவது, அப்புறம் தம்சசூகம் அதுதான் அந்த விஷமானது குத்தி கடிக்கும், அப்படி ஏதோ ஒரு கிருமியாக பிறப்பான் அதோகதி. இப்படி சொல்லி இந்த 2வது பிராமணம் 6வது அத்தியாயத்தில் முடிஞ்சு விட்டது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.